ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த சமையலும் இல்லை. ஸோ ஒரு டிப்ஸு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸு. நான் இது வந்து 1 kg வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து கூலிங் டைமில் வந்து இந்த மாதிரி க்ரீன் பீஸு, அப்புறம் அவரைக்காய், பச்சை மொச்சை, இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாவே இங்கே வந்து நிறையா கிடைக்கும். அதே மாதிரி ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த குளிர் சீசனில் என்ன செய்கிறது, இந்த மாதிரி வாங்கி இதை உரித்து நல்லா ஒரு பாக்ஸில் இதை ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 8 மாதம் வரையும் கூட நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து குளிர் சீசனில் இந்த பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஸோ க்ரீன் பீஸுமே நிறைய வாங்கி வச்சுட்டா வீணாக போயிடும் அப்படின்ட்டு அப்பப்போக்கே தான் நம்ம வாங்கிக்கிறோம் ஊரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராகவே இது பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரோசனை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நம்மளே இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் பீஸு நல்லா முத்தாக நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பயிறு. ஸோ இதை நீங்கள் நல்லா உரித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா பெருசு பெருசாக முத்தாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் உரிச்சதை வெளியில் வாங்காதீங்க. சம்டைம்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, காஞ்ச பட்டாணியை அதுக்கு நல்லா க்ரீன் கலரில் நல்லா சாயம் பூசி அதை ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. லாஸ்ட் டைம் நான் ஊரில் வாங்கும்போது அந்த மாதிரி தான் இதாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து உரிக்கிறதுக்கு இது பண்ணிவிட்டு சரி நம்ம இதே ஃப்ரெஷ்ஷே உரிச்சே வச்சுருக்காங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பார்த்தா வீட்டில் வந்து தண்ணியில் போட்டு பார்த்தோன்னே ஃபுல்லாக அப்படியே கலர் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரீன் கலர் ஃபுல்லாக போச்சு. ஸோ அதனால் அதுலேருந்து எப்போவுமே இந்த மாதிரி நானே வச்சுக்கிருவேன் வாங்கி. ஸோ ஊர்லேயுமே குளிர் டைமில் நல்லா நிறையா ப்ரைஸுமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருப்ப நீங்கள் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் பட்டாணி இதெல்லாம் நான் அங்கே ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மாட்டேன். ஸோ இங்கே வந்து இந்த டைமில் கிடைக்கிறதுனால நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். நான் வரும்போது ஒன்லி பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் அது மட்டும்தான் வாங்குவேன். பச்சை மொச்சையுமே இங்கே வந்து குளிர் டைமில் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அது வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பட்டாணி மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன். இது என் கிட்ஸுமே விரும்பி உரிப்பாங்க. இது ஒரு விளையாட்டு மாதிரி 2 பேருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கவர் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், என்னுடைய பையனுமே ஹெல்ப் பண்ணுவான். அவனுமே பட்டாணி நல்லா குறிப்பான். இந்த வேலை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பொண்ணுமே பண்ணுவாள். பாருங்கள், பயிறு நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்குது. ஒவ்வொரு பயிரும் நல்லா முத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பயிரும் நல்லா முத்தாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுக்க வந்துடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் தண்ணியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான பயிர் வேணுமோ அதை எடுத்துகிட்டு நீங்கள்